நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மதுபோதையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஆண் நண்பர், வீட்டை விட்டு அலறியடித்து ஓடி வந்த பெண்ணால் பதற்றம். இரத்த வெள்ளத்தில் நடு வீட்டில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நபர், ஆண் நண்பரின் தலையில் கல்லை போட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட பெண் சிக்கினாரா? இருவருக்கும் இடையே அப்படி என்ன பிரச்சனை நடந்துள்ளது? பின்னணி என்ன? அவலை பகுதியில் உள்ள அரவிந்த் என்பவர் வீட்டிலிருந்து நள்ளிரவு நேரத்துல அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அப்போ அந்த வீட்டிலிருந்து பெண் ஒருத்தவங்க தப்பிச்சு ஓடி இருக்காங்க. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதுக்கு இந்த பெண்ணு இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான்னு நினைச்சு அரவிந்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அரவிந்த் தலை நசுங்கி ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்து அதிர்ச்சியான கிராம மக்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு அரவிந்த மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கிராம மக்கள் கிட்ட விசாரணை பண்ணாங்க. அரவிந்தோட தலையில கல்ல போட்டு கொலை முயற்சி பண்ணது யாரு, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள், அரவிந்தோட அலறல் சத்தம் கேட்டு நாங்க ஓடி வந்தோம். அப்போ அவரோட காதலி அலறி அடிச்சு தப்பிச்சு ஓடுனாங்க. அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால முடியல. இதனால அந்த பெண்ணை பிடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லிட்டாங்க. இதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட இருந்து அந்த பெண்ணோட நம்பரை வாங்கின போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அப்போ சிக்னல் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்ல காட்டி இருக்கு. இதனால உடனே அங்க போன போலீஸ் அந்த பெண்ணை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மதுரையை சேர்ந்த அரவிந்த் கூலி வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இவரு தனது குழந்தைகளோட வண்டியூர் பகுதியில தனியா வசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அதே ஏரியாவை சேர்ந்த மணிகண்டனுங்கிற நபர் அரவிந்துக்கு பழக்கமாகி இருக்காரு. மணிகண்டனுக்கு கல்யாணமாகி பூபதிங்கிற மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க. மணிகண்டனும் அரவிந்தும் ஒன்னா சேர்ந்து கொத்தனார் வேலைக்கு போறது, ஒன்னா ஊர் சுத்துறதுன்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரவிந்த் எந்த நேரமும் மணிகண்டனோட வீட்லயே இருந்திருக்காரு. இதுக்கிடையில அரவிந்துக்கும் மணிகண்டனோட மனைவி பூபதிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக்குல தகாத உறவா மாறி இருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே ரெண்டு பேரோட தகாத உறவு மணிகண்டனுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மணிகண்டன் தன்னோட மனைவியை கண்டிச்சிருக்காரு. அரவிந்த் கூட பேசுறத இத்தோட நிறுத்திக்கோ, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா குழந்தைகளோட எதிர்காலமே வீணா போயிரும்னு புலம்பி இருக்காரு. ஆனா மணிகண்டனோட பேச்ச பூபதி காது கொடுத்து கூட கேட்கல. இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான மணிகண்டன் பூபதியோட அண்ணன் வாசுதேவன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம மணிகண்டன் பூபதிய பிரிஞ்சு தன்னோட குழந்தைகளோட தனியா வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன வாசுதேவன் அரவிந்த திட்டி இருக்காரு. ஒழுங்கா என் தங்கச்சி வாழ்க்கையை விட்டுட்டு விலகிடு, உன்னால என் தங்கச்சியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாய் இருக்கு, இன்னையோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, இல்லன்னா உன்னை கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால ரெண்டு பேருக்கு இடையில முன் விரோதம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி அரவிந்த் வாசுதேவனை கத்தியால குத்தி கொலை செஞ்சிட்டாரு. இந்த வழக்குல சிறையில இருந்த அரவிந்த் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெயில் வாங்கிட்டு சிறையில இருந்து வெளியில வந்திருக்காரு. அடுத்து பூபதியோட சேர்ந்து பாத்திர கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தான் பூபதிக்கு அதே ஏரியாவில் உள்ள வேறொரு இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆத்திரம் அடைஞ்ச அரவிந்த், உன் புருஷன் கூட உண்மையா வாழாம ஏன் கூட வந்த, இப்போ எனக்கும் துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்த கூட பேசிக்கிட்டு இருக்கியான்னு திட்டி இருக்காரு. ஆனா அரவிந்தோட பேச்ச ஒரு பொருட்டா கூட மதிக்காத பூபதி அந்த இளைஞர் கூட தொடர்ந்து பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க.
இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு அரவிந்த் ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி பூபதி கூட சண்டை போட்டிருக்காரு. அடுத்து மது போதையில தன்னோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அரவிந்த் மேல கடும் கோபத்தில் இருந்த பூபதி வெளியில கிடந்த கல்லை எடுத்து அரவிந்தோட தலையில போட்டிருக்காங்க. இதுல வலி தாங்க முடியாம அரவிந்த் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. அரவிந்தோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவரை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அடுத்து தலைமறைவாக இருந்த பூபதியை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் சிறையில அடைச்சிட்டாங்க. ஒரே கிராமத்தில் வாழ்ந்து வந்த அண்ணன் தம்பி நடுரோட்டில் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. இரத்த வெள்ளத்தில் சாலையில் உயிரிழந்து கிடந்த அண்ணன், சடலத்தின் அருகே ரத்தம் படிந்த இரும்பு ராடுடன் நின்று கொண்டிருந்த தம்பி. உடன் பிறந்த அண்ணனை தம்பியே வெறி தீர அடித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு 9 மணி இருக்கும். கிராம மக்கள் எல்லாரும் டின்னரை முடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ரோட்ல யாரோ பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்திருக்காங்க. அங்க முதியவர் அரசன் தலையில பலத்த காயத்தோட உயிரிழந்து கிடந்தாரு. சடலத்துக்கு பக்கத்துல பழனியாண்டிங்கிற நபர் ரத்தம் படிஞ்ச இரும்பு ராடோட கொலைவெறியோட நின்னுகிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போகாம அதே இடத்துல ஆத்திரத்தோட நின்னுகிட்டு இருந்த பழனியாண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் அரசன் ஏன் கொலை செய்யப்பட்டாரு, 2 பேருக்கும் இடையில என்ன மோதல் அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. திருச்சியில உள்ள மட்டப்பாறைப்பட்டியைச் சேர்ந்த 70 வயசான அரசனுக்கு கல்யாணமாகி ராஜாங்கிற மகன் இருக்கான். ராஜா கல்யாணமாகி மனைவி கூட சென்னையில வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அரசன் மாடு வியாபாரம் செஞ்சு மனைவி கூட சொந்த கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவரோட வீட்ல இருந்து கொஞ்சம் தொலைவுல தம்பி பழனியாண்டி கூரை வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு பழனியாண்டி. அரசனுக்கும் பழனியாண்டிக்கும் அதே கிராமத்துல 10 ஏக்கர்ல பூர்வீக விவசாய நிலம் இருக்கு. இந்த நிலத்தை பிரிக்கிறது தொடர்பா அண்ணன் தம்பிக்குள்ள முன்விரோதம் இருந்திருக்கு. அதனால கிராம மக்கள் முன்னிலையில இது சம்பந்தமா சமீபத்துல பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. அப்போ அரசன் எனக்கு 10 ஏக்கர் நிலமும் வேணும்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு பழனியாண்டி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. உன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, நீ தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு எதுக்கு 5 ஏக்கர் நிலம், அதனால 10 ஏக்கர் நிலத்தையும் என் பேருக்கு மாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அரசன். அதை கேட்டு கோபமான பழனியாண்டி அதெல்லாம் முடியாது, 5 ஏக்கர் நிலத்துல நான் என்ன வேணும்னாலும் செய்வேன், எனக்கான பங்கை என்கிட்ட கொடுத்துருங்க, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்கன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருக்காரு. இதனால அண்ணன் தம்பிக்கு இடையில பயங்கரமா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் மாறி மாறி தகாத வார்த்தைகளால திட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 2 பேரும் மல்லு கட்டி சண்டை போட்டிருக்காங்க. இத பார்த்து கிராம மக்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. ஆனா அந்த கோபத்தோடையே வீட்டுக்கு போன பழனியாண்டி மறுபடியும் தன்னோட பங்கை கேட்டு பார்க்கலாம், அப்பவும் அரசன் பிரச்சனை பண்ணா அவனை கொலை செஞ்சிடலாம்னு திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மறுபடியும் அரசனோட வீட்டுக்கு போயிட்டு நிலம் தொடர்பா சண்டை போட்டிருக்காரு பழனியாண்டி. அப்போ 2 பேருக்கு இடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அரசன் நிலத்தை கொடுக்கவே முடியாதுன்னு பிடிவாதமா இருந்திருக்காரு. இதனால கடும் கோபமான பழனியாண்டி அரசனை தகாத வார்த்தையால திட்டி அடிக்க பாய்ஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மறைச்சு வச்சிருந்த இரும்பு ராடை எடுத்து அரசனோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச அரசன் ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை மீட்ட கிராம மக்கள் பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க சிகிச்சை அளிச்ச டாக்டர் அரசன் உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க.
இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பழனியாண்டிய அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. BA பட்டதாரியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெயிண்டர் 2 வருடமாக கணவன் மனைவிக்குள் இடையே நீடித்த பிரச்சனை. இரத்த வெள்ளத்தில் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்த மனைவி. கட்டிய மனைவியை கணவனே கழுத்தறுத்து கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? நள்ளிரவு நேரத்துல மீனாட்சிபுரம் கிராமமே கும்மிருட்டுல இருந்திருக்கு. அப்போ அதே ஏரியாவில் உள்ள இளைஞர் அன்புராஜுக்கும் அவரோட மனைவி பிரித்திகாவுக்கும் பயங்கரமா சண்டை ஏற்பட்டிருக்கு. வழக்கம் போல டெய்லி நடக்கிற சண்டை தானே இது, நம்ம எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையில தலையிடணும்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அமைதியா இருந்திருக்காங்க. அடுத்து மறுநாள் காலையில பிரித்திகாவோட வீட்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம இருந்திருக்கு. வீட்டு கதவும் பாதி திறந்த மாதிரி கிடந்திருக்கு. இதனால பக்கத்து வீட்டுக்காரங்க பிரித்திகா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ பிரித்திகா கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கொடூரமா உயிரிழந்து கிடந்தாங்க. அடுத்து பிரித்திகாவோட கணவர் எங்க இருக்காருன்னு கிராமம் ஃபுல்லா தேடி இருக்காங்க. ஆனா அவரை எங்க தேடியும் காணல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் பிரித்திகா எப்படி உயிரிழந்தாங்கன்னு கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு நேத்து நைட்டு பிரித்திகாவுக்கும் அவங்க கணவர் அன்புராஜுக்கும் ஒரே சண்டையா இருந்துச்சு. அடுத்த வீட்டு பிரச்சனையில நம்ம எதுக்கு தலையிடணும்னு நாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கல. அதே மாதிரி பிரித்திகாவோட கணவர் எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து கணவர் அன்புராஜ் எங்க போயிருக்காரு, மனைவியை ஏன் கொலை செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்கிற விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். இதுக்கிடையில கோவில்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அன்புராஜ், நான் தான் மனைவி பிரித்திகாவை கொலை செஞ்சேன், அதனால இப்போ சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காரு. உடனே அவரை கஸ்டடியில எடுத்த போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நெல்லையில உள்ள ஆலடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அன்புராஜ். இவரு பெயிண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி அதே ஏரியாவைச் சேர்ந்த BA பட்டதாரியான பிரித்திகா கூட இவரு காதல் பயப்பட்டிருக்காரு. 2 பேரும் ஒரே சமூகமா இருந்தாலும் அன்புராஜ் பெயிண்டர் அப்படிங்கிறதுனால பிரித்திகாவோட வீட்ல காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பெத்தவங்களோட எதிர்ப்பையும் மீறி 2 பேரும் 2023 வருஷம் கல்யாணம் பண்ணி மீனாட்சிபுரத்துல வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணமான புதுசுல எல்லா தம்பதிகளுக்குள்ளேயும் வர மாதிரி இவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அத அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில பிரித்திகா தன்னோட அம்மாவுக்கும் சகோதரிக்கும் டெய்லி போன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது அன்புராஜுக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பெயிண்டர்னு சொல்லி கேவலப்படுத்தின உங்க அம்மா கூட நீ பேசக்கூடாது, அதை மீறியும் நீ பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், உனக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி இருக்காரு. எங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்கலனா நான் என்ன பண்றது, நான் எங்க அம்மா கிட்ட பேசதான் செய்வேன், எங்க அம்மா கூட பேச வேணாம்னு சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு பதிலுக்கு கோபமா சொல்லி இருக்காங்க பிரித்திகா. இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை போதாகரமா வெடிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு நேரத்துல வீட்டுக்கு திரும்பி இருக்காரு அன்புராஜ். அப்ப கணவனுக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம மனைவி அவங்க அம்மா கூடயும் சகோதரி கூடயும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கடுப்பான கணவன் மனைவிய போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. அவங்களோட சால்வைய வச்சு பிரித்திகாவோட கழுத்தை நெரிச்சிருக்காரு. அடுத்து கிச்சனுக்குள்ள இருந்து அரிவாள் மணியை எடுத்துட்டு வந்து பிரித்திகாவோட கழுத்தை அறுத்து கொடூரமா கொலை செஞ்சிட்டாரு அன்புராஜ். அடுத்து அங்கிருந்து கோவில்பட்டிக்கு பஸ் மூலமா போன அன்புராஜ் தன்னோட தங்கச்சிக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாரு. திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்திய காதலி, தன் சமூக பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற கனவில் இருந்த காதலர், கர்ப்பமான காதலியை மலைக்கு அழைத்து சென்று கழுத்தை நெரித்து பள்ளத்தாக்கில் தள்ளிவிட்ட காதலன். கிடுக்குப்பிடி விசாரணையின் போது மேலும் 2 கொலைகளை காதலன் செய்தது அம்பலம். காதலியை போன்றே கொலை செய்யப்பட்ட இருவர் யார்?
அந்த இருவரையும் காதலன் எதற்காக கொலை செய்தார்? பின்னணி என்ன? ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க 26 வயசான இளம்பெண் பக்தி மாயக்கர். ஆனா நைட் ஆகியும் வீட்டுக்கே வரல. மறுநாள் தன்னோட அண்ணனோட செல்போனுக்கு பக்தி மாயக்கர் செல்போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் நல்லா இருக்கேன், யாரும் என்ன தேட வேண்டாம்னு வந்த அந்த மெசேஜை பார்த்துட்டு அண்ணன் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனா பக்தி மாயக்கர் போனை எடுக்கவும் இல்ல, அடுத்து எந்த மெசேஜும் பண்ணவும் இல்ல. அதனால பயந்த இளம்பெண்ணோட அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காரு. அடுத்து விசாரணையில இறங்கின போலீஸ் பக்தி மாயக்கர் செல்போன் எண்ணை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அதுல உள்ளூர்ல உள்ள சைலி பீர் பாருங்கிற லொகேஷனை காட்டி இருக்கு. அடுத்து அந்த சைலி பார் உரிமையாளர் துர்வாஸ் பாட்டில் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ பக்தி மாயக்கர் தனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா அவங்கள சந்திச்சே பல நாள் ஆச்சுன்னு சொல்லி இருக்காரு. அந்த பதில்ல திருப்தியாகாத போலீஸ் துருவி துருவி விசாரிச்சதும் அழ ஆரம்பிச்ச துர்வாஸ் பாட்டில் பக்தி மாயக்கரை தான் கொலை செஞ்சதா ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பல உண்மைகளை சொல்லி இருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியைச் சேர்ந்த பக்தி மாயக்கரும் அதே பகுதியில் உள்ள துர்வாஸ் பாட்டிலும் காதலிச்சிருக்காங்க. காதலிக்கும் போது சாதியோ மதமோ பார்க்காத துர்வாஸ் கல்யாணம்னு வர்றப்ப அதை பாப்பாருங்கிறத பக்தி மாயக்கரும் யோசிக்கல. காதலன் கூட அடிக்கடி தனிமையில இருந்த பக்தி மாயக்கர் கர்ப்பமாயிருக்காங்க. அதனால காதலன் கிட்ட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. இதுக்கு மத்தியில நல்ல வசதியான ஒரு பொண்ணை தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பார்த்திருக்காங்க துர்வாஸ் பாட்டிலோட பெற்றோர். அந்த பொண்ணு பக்தி மாயக்கரை விட வசதியிலையும் அழகிலையும் துர்வாஸுக்கு பெஸ்டா தெரிஞ்சிருக்கு. அதே நேரம் அந்த பொண்ணும் தன்னோட சமூகம் அப்படிங்கிறதும் துர்வாஸுக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மனசு மாறி இருக்கு. ஆனா காதலி ஒரு பக்கம் தான் கர்ப்பமா இருக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நச்சரிச்சுக்கிட்டே இருந்ததுனால அவங்கள கொலை செய்ய திட்டம் தீட்டி இருக்காரு துர்வாஸ் பாட்டில். தன்னோட பார்க்கு காதலிய வர வச்ச துர்வாஸ் ஒயரால அவங்க கழுத்தை நெரிச்சி கொண்டு இருக்காரு. அடுத்து சடலத்தை கார்ல ஏத்திட்டு போய் ஒரு மலைப்பகுதியில உள்ள பள்ளத்தாக்குல வீசி இருக்காரு. அடுத்து எப்படியோ காதலியோட கதை இதோட க்ளோஸ்னு சந்தோஷத்திலேயே அந்த மலையிலேயே குதிச்சு டான்ஸ் ஆடி இருக்காரு துர்வாஸ். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பின துர்வாஸ் பாட்டில் காதலியோட செல்போன்ல இருந்து அவங்க அண்ணனுக்கு என்ன தேட வேண்டாம்னு மெசேஜ் அனுப்பி இருக்காரு. ஆனா செல்போன் லொகேஷன் மூலமா கொலை செய்த விவரம் வெளியில வந்துருச்சு. இந்த கொலை பத்தி உடனே தெரிய வந்தாலும் துர்வாஸ் மேல வேற ஏதாவது வழக்கு இருக்கான்னு செக் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னால துர்வாஸோட பார்ல வெயிட்டரா வேலை பார்த்த ராகேஷ் அப்படிங்கிற இளைஞரை காணோம்னு அவங்க அம்மா புகார் கொடுத்திருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த புகாரை அது வரைக்கும் சீரியஸா எடுக்காத காவல்துறைக்கு கர்ப்பிணி காதலிய கொலை செஞ்ச துர்வாஸ் மேல சந்தேகம் வந்திருக்கு. அதனால தங்களோட பாணியில ராகேஷ் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் துர்வாஸ் பாட்டில் காதலிய கொலை செஞ்ச மாதிரியே இன்னும் 2 கொலைகள் பண்ணி இருக்கிறதே தெரிய வந்துச்சு. வழக்கமா காதலர்களுக்குள்ள சண்டை வர்றப்ப வாட்ஸ்அப்பை பிளாக் பண்றது நடக்கிற ஒண்ணுதான். அப்படித்தான் ஒரு முறை பக்தி மாயக்கரோட வாட்ஸ்அப் செல்போன் எண் எல்லாத்தையும் கோவத்துல பிளாக் பண்ணி இருக்காரு துர்வாஸ். அதனால காதலனோட பார்ல வேலை பார்த்த சீதாராம் நம்பருக்கு போன் பண்ணியிருக்காங்க பக்தி மாயக்கர். அதை பார்த்த காதலன் பார் ஊழியர் கூட காதலி தகாத உறவுன்னு நினைச்சு சீதாராமை சரமாரியா அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சீதாராமை அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுன்னு ராகேஷ் கிட்ட சொல்லி இருக்காரு. வீட்டுக்கு போன அடுத்த நாளே உயிரிழந்துட்டாரு சீதாராம். அவரோட உயிரிழப்புக்கு காரணம் துர்வாஸ் தான் அப்படிங்கிறது ராகேஷுக்கு தெரியும். அதனாலேயே கொஞ்சம் பணத்தை கொடுத்து வெளியூருக்கு போயிருன்னு சொல்லி இருக்காரு துர்வாஸ். ஆனா பணத்தை வாங்கின ராகேஷ் வெளியூருக்கு போகாம அதே ஏரியாவில தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால கடுப்பான துர்வாஸ் ராகேஷ பாருக்கு வர வச்சு மது குடிக்க வச்சிருக்காரு. போதையில இருந்த ராகேஷோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி மலையிலிருந்து தள்ளி விட்டுருக்காரு. கொலை நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகியும் யார் கண்ணிலையும் சிக்காம சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு துர்வாஸ். இதுக்கு மத்தியில கல்யாணம் பண்ணிக்கோன்னு காதலி டார்ச்சர் பண்ணதுனால ராகேஷ கொலை செஞ்சு தள்ளி விட்ட அதே மலையிலிருந்து பக்தி மாயக்கரையும் கொலை செஞ்சிருக்காரு.
கிணறு தோண்ட போதம் கிளம்பின கதையா துர்வாஸ் பாட்டில் 3 கொலைகள் செஞ்சிருக்கிறது அம்பலமாயிருக்கு. இந்த 3 கொலை மட்டும்தான் செஞ்சிருக்காரா இல்ல இன்னும் நிறைய கொலைகள் பண்ணியிருக்காரான்னு தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.